இன்னைக்கு இந்தியா ஜிம்பாப்வே கூட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் விளாட போகுது. அதுவும் ஜிம்பாப்வேல ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த மைதானத்தில். இந்த மைதானத்தில் தான் ஏற்கனவே சூரியவன்சி பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் விளாடுறதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீரீஸை கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு உறுதியளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயர்லாண்டு கூடயும் இங்கிலாந்து கூடயும் தோத்தாலும் அங்கே நிறைய பாசிட்டிவ் நிறைய லேர்னிங் கற்றுக்கிட்டோம். இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் எங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதனால இந்த ஜிம்பாப்வே மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட தான் போறாரு. அந்த பக்கம் ஜிம்பாப்வேயோட கேப்டன் சிக்கந்தர் ராஜா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த அளவுக்குலாம் இந்தியா எங்களை டாமினன்ஸ் பண்ற அளவுக்குலாம் விட்டுற மாட்டோம், ஒன் சைடாக கொண்டு போயிட மாட்டோம், ரொம்ப டவுனாகவும் கொண்டு போயிட மாட்டோம். அதனால நாங்களும் இந்தியா அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கிறப்பே நாங்களும் இந்தியாவை பயங்கரமாக எதிர்கொண்டு வின் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் உறுதியளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 இந்தியா சுப்மன் கில் தலைமையில் இந்த T20 5 T20 விளையாண்டது. அதில் ஃபர்ஸ்ட் T20 ஜிம்பாப்வே தான் வின் பண்ணுச்சு. அதுவும் எப்படி அப்படின்னா, ஜிம்பாப்வே 119 ரன் எடுத்திருந்தது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு. அடுத்த பேட்டிங் பிடிச்ச இந்தியன் அணி 102க்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிருச்சு. இது இந்தியாவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தாலும் அடுத்த 4 மேட்சுமே தொடர்ந்து இந்தியா வின் பண்ணுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆனாலும் அவரோட ஃபர்ஸ்ட் மேடன் 100ம் ஜிம்பாப்வேக்கு எதிராக தான் நடந்தது. 47 பாலுக்கு செஞ்சுரி போட்டாப்புல, 7 4 8 6ன்னு வெளுன்னு வெளுத்தாப்புல. அது மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்சை சாதாரணமாக விட்டுறாம இந்தியா ஏசிக்கு கேப்டனாக ஃபர்ஸ்ட் T20 வெற்றி வாங்கி தரதுக்கு எல்லா பிளேயரும் பயங்கர முனைப்போட இருப்பாங்க. இதோட இந்தியன் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல சூரியவன்சி தான் இறங்க போறாப்புல. ஃபார்ம்ல இல்லாட்டாலும் கன்சிஸ்டன்சி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ்லையும் 3 மேட்சுமே சூரியவன்சி விளாடணும். சூரியவன்சிக்கு இந்த கிரவுண்டில் ஒரு ஹராரே அந்த கிரவுண்டில் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அண்டர் 19ல 80 பாலுக்கு 175 ரன். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஏற்கனவே ஜிம்பாப்வே கூட தான் இதே கிரவுண்டில் தான் செஞ்சுரி போட்டுருக்காப்புல. அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நல்லா அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்து ஒன் டவுன் இசான் கிஷன் இறங்குவாப்புல. அடுத்து கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அடுத்து திலக் வர்மா, சிவம் தூபே, இவங்க அடுத்து ஃபினிஷரா ரியான் செட்கே தான் இறங்குவாப்புல. ரிங்கு சிங்கும் இவருக்கு பதிலாக வரது கூட வாய்ப்பு இருக்கு. பாப்பா இவங்க 2 பேர்ல யார் வராங்கன்னு. அதுக்கப்புறம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ். அடுத்து ஸ்பின் அப்படின்னா ரவி பிஸ்னாய், ஸ்பின்னுக்கு ஹர்ஷ் தூபே தான் 11. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிம்பாப்வேக்கு எதிராக இந்தியா தன்னோட T20 ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் தலைமையில் முதல் வெற்றியை பதிவு பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.